மீண்டும் மீண்டும் தவறு விஜய்க்கு எதிராக மாறியதா அவர் கொடுத்த அந்த விளக்கம் வீடியோங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்க ஒரு வீடியோ அப்படிங்கிறது 4 நிமிடம் 45 வினாடிகள் ஓடுது. இந்த இடத்துல இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல கூட கரூர் பிரச்சாரத்திற்கு நான் லேட்டா வந்தேன் அப்படிங்கிறத பத்தியோ, விதிமீறல் நடந்திருக்கு, நிறைய பேர் நம்ம தொண்டர்கள் விதிமீறல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியோ, போலீசாரோட எச்சரிக்கை குறித்தோ, போலீஸ்காரர் பாராட்டி அவரே பேசியிருக்காரு, ஆனா போலீசார் நிறைய எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தியோ, சம்பவம் நடந்த தொடர்பான வருந்துகிறேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சாரிங்கிற ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே இல்லை அந்த வீடியோல. கரூர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் வரைக்கும் பலியாகி இருக்காங்க. கரூர்ல அடுத்தடுத்து பலரும் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த போதும் கூட விஜய் உடனே திருச்சி வந்துட்டார். அங்க செய்தியாளர்கள் கூட சந்திக்கல. அப்போ ரிப்போர்ட் எல்லாம் கேட்கறாங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. அப்போ அந்த சமயத்துல ஒரு வார்த்தையோட பேசாம அப்படியே போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகு, இந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு பதிவு ஒன்று போடுறார், இரங்கல் பதிவு வெளியிட்டார் எக்ஸ் பேஜ்ல. அதே போல கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை தாவேக்க சார்பாக ஒருத்தர் கூட நேர்ல போயிட்டு பார்க்கல, களத்துக்கு போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஞ்சலி கூட செலுத்தல. அதுக்கு பதிலாக உடனே என்ன பண்றாங்க, தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு போய் முன்ஜாமீன் வாங்குறதுலயும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுலாம் ரொம்ப குறியா இருந்தாங்க. நீதிமன்றத்தை நாட தொடங்கினாங்க. சோசியல் மீடியாவில் ஐடிவிங் மூலமாக ஐ ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது சாமானிய மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்ததான் செய்யுது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் அவர் பேசும்போது கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்கள் தாவேகா கட்சியினர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்காரு. ஒருவேளை உண்மையில அவங்க தாவேகா கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் கூடிய டெட் பாடி எல்லாம் கணக்கு காட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கு. விஜய் பார்க்கறதுக்கு ஆசாசியே போய் இறந்து போனவங்களை உண்மையிலே அவங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தாங்களா இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டெட் பாடி எல்லாம் கணக்கு காட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுடைய வழக்கறிஞர் அறிவழகன் பேசினாரு. அது மிகப்பெரிய ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய பேச்சை தான் பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜன் என்ன பண்றாரு, தாவேக்கா தொண்டர்களையும் இளைஞர்களையும் தூண்டிவிடக்கூடிய நோக்கில ஒரு பதிவு ஒன்று எழுதி அது சர்ச்சையா மாறின பிறகு டெலீட்டும் பண்ணாரு. ஏதோ புரட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாரு. அது என்ன புரட்சின்னு தெரியல. ஆனா தாவேக்கா தரப்புல இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட அறிவிக்கல. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 3 நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிடுறார். ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு 3 நாட்கள் அவருக்கு தேவைப்படுது. அந்த வீடியோல மனம் முழுவதும் வலி நிறைஞ்சிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான வலி மிகுந்த தருணத்தை பார்த்ததே கிடையாது. நடக்கக்கூடாதது நடந்துச்சு. என் மேல இருக்கக்கூடிய பாசத்தால மக்கள் அதிக அளவில் வந்துட்டாங்க. எங்களுடைய வலியும் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி. மீண்டும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதால மக்களை சந்திக்க கரூருக்கு நான் போல. மக்கள் பாதுகாப்புல ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துடன் செயல்பட்டு வந்திருக்கேன். விரைவில் கரூர் மக்களை எல்லாரையும் சந்திப்பேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நின்றுதான் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி தாவேக்கு எந்த தவறையும் செய்யல. மக்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் பதிவுல போட்டிருந்தார். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்காங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா என்ன எது வேணாலும் பண்ணுங்க, தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்க, கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எங்களுடைய அரசியல் பயணம் இன்னும் வலிமையுடன் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மொத்தமாக தாவேக தலைவர் 4 நிமிடம் 45 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோ இப்ப பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. அந்த வீடியோவில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட பிரச்சாரத்துக்கு தாமதமாக வந்தது பத்தியும் ஏன் விஜய் பேசல? அதே போல மாவட்ட எல்லை தொடங்கி பிரச்சாரம் கூட்டம் நடக்கக்கூடிய இடம் வரைக்கும் விஜய் மற்றும் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் செய்த விதிமுறைகள் தொடர்பாக ஏன் பேசல? நாமக்கல்ல இருந்து கரூர் வந்த போது தன்னை பின்தொடர்ந்த ரசிகர்களை தடுத்து நிறுத்தாதது ஏன்? அதை பத்தியும் அவர் ஏன் பேசல? அதே போல கரூர் சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில விஜய் அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சாரி அப்படிங்கிற வார்த்தை கூட அவர் பயன்படுத்த, மன்னிச்சிருங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தல. கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி உடனடியாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட விஜய் ஒரு இரங்கலை கூட சொல்லாம அவசரமாக சென்னை வந்தது ஏன் அப்படின்னு கூட விஜய் சொல்லல. தார்மீக பொறுப்பை கூட விஜய் ஏற்காதது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கரூர் நடந்த சம்பவம் தொடர்பாக கடந்த 3 நாட்களாக அவருடைய தொண்டர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் விஜயும் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறதாக பார்க்கப்படுது. ஆதவ் அர்ஜுனா எப்படி ஒரு எக்ஸ் பதிவு மூலமாக தாவேக தொண்டர்களை தூண்டி விட்டாரோ விஜய் சினிமா பாணியில் தூண்டி விடுவதாக ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. கரூர் நடந்த மாதிரி எங்கேயுமே நடக்கல அப்படின்றாரு. ஏன் நடக்கல? திருச்சியில் நடந்தது, அதே போன்று விக்கிரவாண்டியில நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, நாமக்கல்ல 40 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இது எதுவுமே விஜய்க்கு தெரியலையா?
இல்ல தெரிஞ்சுக்கிட்டே இதை மறைக்கிறாரான்னு தெரியல. கரூர்ல மட்டும் தான் நடந்துன்ற உயிரிழப்பு ஏற்பாட்டை மட்டும்தான் அசம்பாவிதமா, பல பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, ஒரு இளைஞர் மதுரை கூட்டத்தில் ஒரு இளைஞன் பலியானாரு, அப்ப இதெல்லாம் விஜய்க்கு தெரியலையா, விஜய்க்கு இது கவனத்துக்கு கொண்டு போலையா, அப்ப இதை கூட விஜய் தெரிஞ்சுக்காம இருக்காரா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புது.